2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். வர ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம். 2 Corinthians chapter 2 12 onwards. எவ்வளோ முடிக்க முடியுமோ முடிஞ்சா இந்த அதிகாரத்தை முடிச்சிடலாம். ஏன்னா 17 verses தான் இருக்குது. முடிச்சுட்டு டைம் பர்மிட்ஸ் வில் மூவ் ஆன் டு chapter 3 ஆல்சோ. சரிங்களா? ஸோ அதனால உங்களுடைய வேதாகமத்தை 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்துக்கு நேரம் திருப்பிக்கிங்க. ஜோம் பண்ணுவோமா? ஜோம் ஆரம்பிச்சிடலாம். நல்ல ஆண்டவரே, எல்லா நன்மைக்கு ஊற்று அன்பின் தெய்வமே, உண்மை நம்பி நாங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களுடைய அறிவு குறை உள்ளது, நாங்கள் பலவீனர்கள். நீரே எங்களுக்கு பலனும் அறிவும் ஞானமும் விவேகமும் புத்தியுமாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தாழ்மையோடு உடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு அருகதை இல்லாமல், we are not worthy, Lord, to come before you, but by your grace it makes us worthy, Lord. உடைய கிருபை எங்களை தகுதிப்படுத்துகிறபடினாலே, குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைய சமூகத்திலே நாங்கள் கிட்டி சேர, விசேஷமாக இந்த லெந்து நாட்களிலே உடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக, சொல்லன்னா பாடுகளை அனுபவத்தின் மூலமாக ஆண்டவரை எங்களுக்கு கற்றுத்தருகிற பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இதோ இயேசுவுக்கு இது நடந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்காதபடிக்கு நாங்களும் இப்பேற்பட்ட சிலுவையை இந்த நாட்களிலே எப்படி எங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த வேண்டும் என்று அனுதினமும் சிலுவையை எடுத்து பின்பற்ற கடவுள் என்று எங்களை அழைத்தீரே, இன்றைக்கும் அழைக்கிறீரே. அந்த அழைப்பை மறக்காதபடிக்கு விசேஷமாக இந்த 40 நாட்களை நினைவு கூற எங்களுக்கு நீ விசேஷித்திருக்கிறீர். நன்றி ஆண்டவர். வாழ்நாள் முழுவதும் உண்மை நாங்கள் சிலுவையை எடுத்து பின்பற்ற வேண்டும். ஆனாலும் இந்த 40 நாட்கள் இஸ் த ஸ்பெஷல் ரிமைண்டர் லார்ட். எங்களுக்கு அந்த ஆவியை கொடுத்து தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று, எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு என்று சொன்னீரேன். அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. நேரம் ஆனோன கரெக்டா வர அருமையான அந்த பிள்ளைகளுக்காய் நன்றி. வேத வசனத்தின் மேல் ஆர்வத்தோடு எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் ஆண்டவரே உடைய வசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். தொடர்ந்து அப்பேற்பட்ட ஆர்வம் எங்களுக்கு மத்தியில இன்னும் அபவுண்டாக பெருக நாங்கள் ஜெபிக்கிறோம். சங்கீதம் 1 வாசிக்கிறோமே, டிலைட்டிங் இன் காட்ஸ் வேர்ட், கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து. இந்த பிரியத்தை எங்களை விட்டு எடுத்து போட்டாதீங்க ஆண்டவர். நன்றி ஆண்டவர். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். கொண்டு வந்த பிள்ளைகளுக்காய் நன்றி. தலைப்பட்ட பிள்ளைகளை எங்களுக்கு மத்தியில கொண்டு வரும் இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப we'll move on to 2 Corinthians chapter 2 12. Okay. Baptist, thank you so much for your timely help. Okay. இப்ப பவுல் தன்னுடைய அனுபவத்தை சொல்றார். எல்தோன் அப்படின்னா எர்கோமை அப்படிங்கிற வேர்ட்ல இருக்கு. எர்கோமைனா கம், எல்தோன்னா ஹேவிங் கம். எங்க வந்துட்டாரு? டே நவ். இப்ப வந்திருக்கிற இடம் தான் ட்ரோவாடா. ஓகே, ட்ரோவாடா. அதான் த்ரோவான் தமிழ்ல சொல்றாங்க, இது ட்ரோவாஸ். ஓகே, ஸோ ஹேவிங் கம் இஸ் நாட் டு. ஓகே, காட்டுறது, பாயிண்டிங் பண்றது. இப்ப பவுல் எங்க வந்திருக்கிறாரு? த்ரோவாவுக்கு வந்திருக்கிறாரு. த்ரோவாங்கிற பட்டணத்துக்கு வந்திருக்கிறாரு. எதுக்கு வந்திருக்கிறாரு? டூருக்கு வரல, சுத்தி பார்க்க வரல. ரீசன் இஸ் ஃபார், அதான் ரீசன் சொல்லுது. டோ யாங்கலியான் டு கிறிஸ்து. ஃபர்ஸ்ட் அக்யூசேட்டிவ், டு கிறிஸ்து ஜெனடிவ், ஃபார் த காஸ்பல் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காக பவுல் இப்பொழுது த்ரோவா வந்திருக்கிறார். புரியுதுங்களா? அதான் ஃபர்ஸ்ட் ஆஃப். அப்ப இதுல வர மெயின் ஐடியா என்னன்னா, we need to go to other places
ஃபார் ஷேரிங் ஆர் ப்ரொக்ளைமிங் த காஸ்பல் ஆஃப் கிரைஸ்ட். காஸ்பல் ஒன்று. ரெண்டாவது, காஸ்பல் இஸ் நாட் அபவுட் மீ அண்ட் யூ. ஃபாரின் போனது, மீட்டிங் வச்சது, இந்த ஊழியத்துக்கு போனது, இது காஸ்பல் கிடையாது. நல்ல ஞாபகம் வச்சுங்க. காஸ்பல் இஸ் ஆல் அபவுட் கிரைஸ்ட். அந்த டூ கிறிஸ்துவர்கள முக்கியமான வார்த்தை. இட் இஸ் ஆஃப் கிரைஸ்ட். காஸ்பல் இஸ் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவை தான் மையமா வச்சதுதான் சுவிசேஷம். சரியா? அதனாலதான் நான் சிஎஸ்ஐ சபைகளுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்? கிறிஸ்துவின் சுவிசேஷத்துல சிலுவை முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது, மறந்துடக்கூடாது. சரியா? முக்கியமான பங்கு வகிக்கிற இந்த சிலுவையை குறித்ததான உபதேசம் அது இந்த நாட்கள்ல நேற்று ஆஷ் வென்ஸ்டே ஆரம்பிச்சிருக்காங்க. சரியா? ரைட். எனிவே, நம்ம இங்க கம்பேக். துரோவா பட்டணத்துக்கு சுவிசேஷம் சொல்றதுக்காக, இயேசுவின் கிறிஸ்துவின் சுவிசேஷம் சொல்றதுக்காக வந்திருக்கிறார். அங்க பாத்தீங்கன்னா காய் துராஸ். துரானா டோர்னு அர்த்தம், கதவு. கதவுக்கு கிரீக்ல துரா. சரியா? காய் துராஸ் மாய் டோர் டு மீ. ஒரு கதவு எனக்காக என்ன பண்ணப்பட்டிருக்குது? கிரீக்ல அனாய்கோ அப்படின்னா ஐ ஓப்பன் அர்த்தம். அந்த அனாய்கோ தான் அனியோ. ஓகே, அனியோ க்னே மெனேஸ். ஓகே, அனியோ க்னே மெனேஸ் என்னது? ஹேவிங் பீன் ஓப்பன்ட். எனக்கு அங்க ஒரு கதவு. துராஸ்னா ஒரு கதவு, சிங்குலர். சரி, அக்யூசேட்டிவ், ஏ டோர். ஒரு கதவு எனக்கு அங்க திறந்து இருக்குது. எதுக்கு? என் குறியோ ஆண்டவருக்குள்ளாக, இந்த ஆண்டவரை அறிவிக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு கதவு திறந்திருக்கிறாரு துரோவா பட்டணத்துல. இப்ப புரியுதுங்களா இந்த வசனம்? சரிங்களா? வாசிங்க. யாராவது 12 மாத்திரம் நிதானமா நெட்வொர்க் இருக்கவங்க தமிழ்ல வாசிங்க பார்க்கலாம். 12வது வசனத்தை. மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்திலே வந்த பொழுது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில். அப்ப that God has opened the door to present or proclaim the gospel. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில ஆண்டவர் பேசினாரு, ஆண்டவர் குறுக்கிட்டாரு, இதெல்லாம் சொல்றாங்க. பட் உண்மையான ஆண்டவருடைய குறுக்கிடுதலோட முதன்மை என்ன தெரியுமா? To share the gospel, to proclaim the gospel to the places where we have not gone. போகாத இடத்துக்கு போக சொல்லி. அதனாலதான் சொல்லுவார் தெரியுமா, மேசிடோனியன், மக்கதோனியாவில இருந்து ஒரு அழைப்பு வருது தெரியணும் உங்களுக்கு. மேசிடோனியன் கால், ஐயா வாங்கய்யா அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு. அந்த இடத்துக்கு போவார். அதனால ஒண்ணு தெரிஞ்சுங்க, 12வது வசனத்தின் மூலமா நம்ம பண்ற அப்ளிகேஷன், நம்ம அப்புறமேல் கன்சல்ட் பண்ணி பேசினாலும் நான் உடனே சொல்லிடுறேன் மறக்கிறதுக்கு முன்னாடி. Ask God to open the door for the gospel to the places where the gospel is not reached. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு மத்தியிலேயே தான் சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு மத்தியில தான் 90க்கு மேல உள்ள சதவீதம் ரிசோர்ஸும் சரி, பணமும் சரி, ஆட்களும் சரி ஒர்க் பண்றாங்க. நான் கிறிஸ்டியன்ஸ்க்கு இருக்கிற காஸ்பல் ரொம்ப, அதுவும் இப்ப சொல்லவே வேணாம். இந்த ஒர்ஷிப்புங்கிற போர்வை வந்த பிறகு பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் இதுதான், சுவிசேஷத்தையே காணும். 12வது வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, கதவை ஆண்டவர் சுவிசேஷத்துக்காக புது இடங்கள்ல எல்லாம் திறந்து கொடுப்பார். இதை நம்ம சென்ஸ் பண்ணோம். அப்படி திறந்து கொடுத்திருக்கிறார். ஆனா இங்க நெகட்டிவ்ல ஆரம்பிக்குது பாருங்க. 13 ஊக் நாட். எக்கோனா ஐ ஹேவ்னு அர்த்தம். எஸ்கே கா அப்படின்னா அது அப்படியே ஏரிஸ் பாஸ்ட் டென்ஸ் ஆயிருக்கு. ஐ ஹேட் நாட், என்கிட்ட இல்லைங்கிறாரு. என்னது? அனேசின். அனேசின்னா இளைப்பாறுதல், ரெஸ்ட். எனக்கு இளைப்பாறுதலே இல்லை, எனக்கு ரெஸ்டே இல்லைங்கிறாரு. இது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அருமையான கதவு துரோவாவோட ஆண்டவர் அங்க கொண்டு போய் திறந்து வச்சிருக்கிறாரு சுவிசேஷம் சொல்றதுக்கு. ஆனா எங்க இல்ல ரெஸ்ட்? டோ நுமேட்டிக். நூமானா உங்களுக்கு தெரியும், ஸ்பிரிட். மூணா மை. என்னுடைய ஆவியில எனக்கு இளைப்பாறுதல் இல்லை, ஏதோ டிஸ்டர்ப் ஆகுது பவுலுக்கு. ஆச்சரியமா இருக்குல்ல? இது என்னங்க இது? 12வது வசனம் அவ்வளவு பாசிட்டிவா சொல்லி 13உடைய ஓப்பனிங் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செக்ஷன் நெகட்டிவா இருக்குது. எனக்கு அங்க இளைப்பாறுதலே இல்லப்பா ஆவியில. இப்பதான் ரீசன் சொல்றாரு. ஏன்னா திருப்பி பாருங்க, டோ மே இல்ல, யுரேகா அப்படின்னா ஃபவுண்ட், ஹூரிஸ்கோனா ஐ ஃபைண்ட், அதுல இருந்து வந்தாதான் ஹூரே.
ஃபைண்டிங் மை என்னுடைய டிட்டான். ஆஹா, டைட்டஸ் யார் அவரு? டான் அடல்ஃபான் மூ மை பிலவட் பிரதர். ஆஹா, ஓகே, சகோதரனாகிய தீத்து. டிட்டான்னா தீத்து. தீத்துவ என்னால பார்க்க முடியல, கண்டுபிடிக்க முடியல. ஐ குடன்ட் ஃபைண்ட் டைட்டஸ். யாரு அவர்? என்னுடைய பிரதர். ஆக்சுவலா ஒரிஜினலா பிரதர் இல்ல. தீத்துவ உங்களுக்கு தெரியும், பவுல் உருவாக்குனார் தீமோத்தேயை போலயே. தீத்துவுக்கு ஒரு நிருபம் எழுதியிருக்கிறார். ஓகே, இப்ப அந்த தீத்துவை தான் நான் கிரீக்ல பைபிள் காலேஜ்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ரொம்ப அருமையான புக்குங்க தீத்து. 3 அதிகாரம் தாங்க. ஆனா சபை தலைவர்களுக்கும் கிறிஸ்தவ தலைவர்களுக்கும் கொடுக்கிற என்ன அருமையான ஒரு புக்கு தெரியுமா? குறைவானவைகளை நீ ஒழுங்குபடுத்தும்படி உன்னை கிரேத்தா தீவில விட்டு வந்தேன்னு சொல்லுவார். அருமையான ஒரு கீ வேர்ஸ் அது. சரியா? அங்க மூப்பர்களை ஏற்படுத்துன்னு சொல்லி மூப்பர்களுக்குள்ள குணங்களை நல்லா பேசிட்டு அருமையான டாக்டின்ஸை பேசுவார் தீத்து. முடிஞ்சா நம்ம ஃபியூச்சர்ல இந்த கிரீக் எடுத்து பார்க்கலாம், டைட்டஸ் எடுத்து பார்க்கலாம். தீத்து என்னுடைய சகோதரனை நான் அங்க பார்க்கல. அதனால எனக்கு என்னுடைய ஆவியில இளைப்பாறுதல் இல்லைங்கிற. ஆச்சரியமா இருக்கு. சரி, இப்ப 13 முடிச்சுட்டு நம்ம பார்ப்போம். அல்லாஹ் இன்ஸ்டட் காட்டுங்க அடுத்தது. இன்ஸ்டட் நான் என்ன பண்ணேன், அதுக்கு பதிலா அவனை பார்க்க முடியலங்கிறதுனால அதுக்கு பதிலா என்ன பண்ணேன், அப்போ டாக்ஷாமெனாஸ் அவங்கள்ட்ட இருந்து நான் லீவ் ஆயிட்டேன். ஹேவிங் டேக்கன் லீவ். எப்பா நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லி இந்த த்ரோவா பட்டணத்துல உள்ளவங்கள்ட்ட நான் அனுமதி பெற்று ஆஃப் தம் அவங்களை விட்டு கிளம்பி நான் எங்க போனேன்? எக்ஷேல் தான் ஐ வெண்ட் அவுட். நான் போயிட்டேன். எங்க போயிட்டேன்? எய்ஸ் டு மேசிடோனியா. நான் மக்கதோனியா போயிட்டேங்கிற. ஆச்சரியமா இருக்குது. என்னங்க, ஒரு கதவை ஆண்டவர் திறந்து கொடுக்குறாரு. அங்க போய் சுவிசேஷம் சொல்றதுக்கு கதவை திறக்கும் போது தீத்து அங்க இல்லைன்னொன்னு என்ன அர்த்தம்னா, இதோடைய இன்னர் மீனிங்க புரிஞ்சுக்கணும். பால் இஸ் நாட் நெக்லெக்டிங். இல்லை இல்லை இல்லை. பால் ஆல்வேஸ் கேரிட் எ co-worker whenever he went for ministry. சரிங்களா? அதுல தீத்துவை பிளான் பண்ணி வச்சிருந்தார். ஏன்னா தீத்து would closely watch how Paul presenting the gospel. புரியுதுங்களா? பவுல் எப்படி பிரசங்கம் காஸ்பலை பிரசன்ட் பண்றாரு, அவர் எப்படி பிஹேவ் பண்றாரு, இதெல்லாம் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. தனியா ஊழியத்துக்கு போறதை விட ஒரு டீமா இல்ல யாரையாவது கூட்டிட்டு போறது எப்பயுமே நல்லதுங்க. இன்னொன்னு, நமக்கு அடுத்தத ஆட்களை உருவாக்கு. யாருக்காவது இங்க 50-60 வயசுக்கு மேல இருந்துச்சுன்னா, நீங்க விசுவாசிகளா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு தலைமைத்துவம் இல்லைனாலும் பரவாயில்ல. சரியா? நான் பாஸ்டா இருந்தாதான் பிரதர், இல்ல தேவையில்லை, நான் எல்டரா, நாட் நெசசரி. யாரா இருந்தாலும் சரி, அனுபவம் உள்ளவங்க உங்களுக்கு அடுத்த தலைமுறைய கிறிஸ்துவுக்குள்ள நீங்க உருவாக்க அழைக்கப்படுறீங்க. கட்டாயம் செய்யணுங்க. இதோட இம்பார்ட்டன்ஸ் தாங்க இந்த வசனத்துல எனக்கு புரியுது. அவனை உருவாக்கணும், அவனை வச்சு நான் சொல்லணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தப்ப அவன் இல்லாம போயிட்டானேன்னு சொல்லி he is not ignoring the door. இல்ல இல்ல, he gave more importance to Titus, to train Titus. சரியா? அதனால இப்ப மக்கதோனியா அவர் போயிட்டார். வாசிங்க 13 வாசிங்க. verse 13 ஏறாவது வாசிங்க. 2 கொரிந்தியர் 2:13 வாசிங்கப்பா. நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாததினாலே என் ஆவிக்கு அமைதல் இல்லாதிருந்தது. ஆதலால் நான் அவர்களிடத்தில் அனுப்புவித்துக் கொண்டு மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போனேன். அப்ப த்ரோவாவிலேயே கடவுள் ஓபன் பண்ணி கதவை வச்சிருக்கிறார். ஏற்கனவே அங்க தெரிஞ்சவங்க இருந்தாலும் சரியா, ஒரு சில ஏரியாஸ்ல போய் சுவிசேஷம் சொல்லலாம். ஆனா அங்க தீத்துவ பார்க்கல. அப்ப நல்லா கவனிங்க, பீப்புள் ஆர் இம்பார்ட்டன்ட். நான் அடிக்கடி சொல்லுவேன், மினிஸ்ட்ரியில ப்ரோக்ராமை விட பீப்புள் ஆர் இம்பார்ட்டன்ட். நம்மளோட சேர்ந்து ஒர்க் பண்றவங்க எல்லாம் இம்பார்ட்டன்ட். ஹவு பால் ஹானர்டு டைட்டஸ். டைட்டஸை பார்க்க முடியலையேன்னு வருத்தம். பார்த்தீங்களா? இன்னைக்கெல்லாம் இப்படி ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு கேட்டா ஆச்சரியமா அபூர்வமா இருக்குது. சரியா? நான் செய்யணும்,
என் பேர் எடுக்கணும், இப்படிதானே ஒழிய. சரியா? ரொம்ப அருமையான ஒரு தாட். இப்ப சொல்லிட்டு சொல்றாரு 14வது வசனத்துல, தியாஸ் கேரிஸ், தேங்க்ஸ் பி டு காட். கேரிஸ்னா தேங்க்ஸ். சரியா? யூக்கரிஸ்ட்ங்கிறாங்கல்ல, தேங்க்ஸ் கிவிங், அதான் இந்த இடத்துல கேரிஸ்னா தேங்க்ஸ் பி டு காட். அவங்க என்னதான் இருந்தாலுங்க ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேங்க. எதுக்கு? அவர் தான் த ஒன் டோ பான்டோட்டே. த பாண்டா பான்டோட்டே இதெல்லாம் வந்தாலே ஆல்வேஸ், எல்லாம் எப்போதும். இப்ப வருது பாருங்க, 3 ஆம்பியோன்சே. ஓகே, 3 ஆம்பியோன்சே. என்னது 3 ஆம்பியோன்சே? லீடிங் இன் ட்ரையம்ஃப். எங்களை வெற்றியா நடத்துறார், வெற்றியா கொண்டு போறார் எங்களை. கேமாஸ் யாருக்குள்ள? என்டோ கிறிஸ்டோ. என்ன சொல்ல வர்றாருன்னா, கிறிஸ்துவுக்குள் எங்களை ஜெயிக்க வழி கொண்டு போறாரு, வெற்றி சிறக்க வழி கொண்டு போறாரு. யாரு? த ஒன். யாரு? God. God who leads us, okay, in triumph. இந்த இடத்துல வெற்றின்னு என்ன தெரியுமா? நல்ல ஞாபகம் வச்சுங்க. வெற்றினா நீங்க இந்த சண்டை போடுறது கிடையாது. சுவிசேஷத்தை சொல்றதுக்கு ஆண்டவர் வழி கொடுத்து நல்ல கதவுகளை தாராரு. அங்கெல்லாம் போய் சுவிசேஷம் சொல்லும் போது வாழ்க்கை மாறுது. பாத்தீங்களா? செத்து போயிருக்கிறவன் பாவத்துல உயிரோட வரான். பாத்தியா? இததான் அவர் வெற்றிங்கிறாரு. லீடிங் இன் ட்ரையம்ஃபன்ட்னா கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார்னா, போற இடங்கள்லாம் சுவிசேஷ கதவை திறந்து அங்க சுவிசேஷம் சொல்ல வைக்கிறாருன்னா இந்த இடத்துல அர்த்தம். இஷ்டத்துக்கு உடனே வெற்றினோட வேற எதுவும் யோசிக்க கூடாது. சரியா? So thanks be to God who in Christ always, எப்பொழுதுமே, ஓகே, leads us in triumph, in victory. சரி, இதன் மூலமா என்ன நடக்குது? காய்டேன் ஆஸ்மேன். ஆஸ்மேன் ஃப்ராக்ரன்ஸ், நல்ல ஸ்மெல்லுங்க, அருமையான ஃப்ராக்ரன்ஸுங்க, வாசனைங்க. என்ன வாசனை? இது ஆல்மோஸ்ட் அந்த வாசனைக்கு என்ன வாசனைனா, டேன் நோசியாஸ். நாசிஸ்னா நாலேஜ், அதுல இருந்து வந்ததான் நோசியோஸ், நாலேஜ் ஆஃப் ஹிம். அவரை அறிகிற அறிவின் வாசனை. நல்லா அண்டர்லைன் பண்ணுங்க. இந்த இடத்துல வாசனை எதுக்குன்னா பரவுறதுக்கு. எழுதிக்கிங்க, காஸ்பல் ஸ்ப்ரெட்ஸ். சுவிசேஷம் பரவணுங்க. ஏங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் என்னங்க ஆனிச்சு? 4 ஏரியாவுல பரவணுச்சுங்களே எருசலேம். அந்த ஃப்ராக்ரன்ஸ் அடுத்து எங்க போச்சு? யூதேயா. அந்த ஃப்ராக்ரன்ஸ் எங்க போச்சு? சமாரியா. அந்த ஃப்ராக்ரன்ஸ் இப்ப எங்க போகுது? உலகத்தின் முடிவு பரியந்தம். ஏங்க இப்படி பரவுறதுக்கு இமேஜரியா பயன்படுத்துற வார்த்தை தான் ஃப்ராக்ரன்ஸ். ஏன்னா ஒண்ணு இல்லைங்க, நீங்க நல்ல சென்ட்டை போடுங்க. இந்த ஒரு மல்லிகைப்பூ ஜாஸ்மின் சென்ட் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் போட்டுட்டு தெரியாம சின்னதா வாங்கினேன் மதுரையில. அதை ஷர்ட்ல போட்டு போயிட்டேன். கிளாஸ்ல கேட்குறாங்க 4-5 மணி நேரம் கழிச்சு கூட, சார் நல்ல ஒரு ஸ்மெல் வருது சார், என்ன சார்? எப்ப? நான் காலையில போட்டதை மத்தியானம் கேட்குறேன். அதனால இந்த ஃப்ராக்ரன்ஸ்ங்கிறது நல்ல என்ன ஆகும்? ஸ்ப்ரெட் ஆகும். எதை ஸ்ப்ரெட் பண்றது தெரியுமா? நாலேஜ் ஆஃப் காட். தேவனை அறிகிற அறிவு. இந்த அறிவு எப்ப அறிஞ்சுக்கிறாங்க? சுவிசேஷத்தின் மூலமா. ஆமா, சுவிசேஷத்தின் மூலமா அவங்க தேவன் யாருன்னு அறிஞ்சுக்கிறாங்க. இததான் பாருங்க, அவருடைய அறிவை அறிகிறதுக்காக, அந்த வாசனைக்காக ஃபெனேரோனா மேனிஃபெஸ்ட்னு அர்த்தம். சரியா? டிஸ்பிளே, ஃபெனோரா, ஃபெனேரே, ஓகே, ஃபெனேரோ. அதுல இருந்து வந்தாதான் ஃபெனோரான்சி, மேக்கிங் மேனிஃபெஸ்ட், வெளிப்படுத்துறாரு. அவருடைய அறிவை சுகந்த வாசனையா வெளிப்படுத்தி எங்களை போற இடங்கள்ல எல்லாத்தையுமே வெற்றி சிறக்க பண்றாரு. எங்க போனாலும் சரி, த்ரோவா இருந்தாலும் சரி, கொரிந்த் இருந்தாலும் சரி, எஃபேஸ் இருந்தாலும், கொலோசே இருந்தாலும் சரி, சரியா, தெசலோனிக்கா இருந்தாலும், எங்க போனாலும் மேனிஃபெஸ்ட் பண்றாரு. எங்க மூலமா? டயா ஹேமூன். ஏங்க ஆண்டவர் இங்க சுவிசேஷம் சொல்ல மாட்டாருங்க, நம்ம தாங்க சொல்லணும். இந்த ஆண்டவர் பார்த்துக்குவார்னா இல்லை, இது நம்ம மேல விழுந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, கடமை. சரியா? டயானா த்ரூ. எங்க மூலமா? ஹேமூன். எங்க மூலமா? இந்த தேவனை அறிகிற அறிவின் வாசனைய எல்லா இடங்களிலையும் பரவி, சரியா, எங்களை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு தேங்க்ஸ் பி டு காட். ஆஹா, அந்த எல்லா இடங்கள்னு கீழே போட்டு பாருங்க. என் பாண்டி டோபோ, டோபாஸ்னா பிளேஸ், பாண்டானா எவ்ரி, ஆல். அப்ப எல்லா இடங்களிலையும், ஓகே, எல்லா நேரத்திலையும் எங்களுக்கு வெற்றி சிறக்க பண்ணுகிறதுனா சுவிசேஷ கதவை நல்லா திறந்து அநேகர், ஓகே, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவும்
அந்த வாசனை நல்ல பரவும் அவரை அறிகிற அறிவின் மூலமா எங்களையும் எடுத்து பயன்படுத்தி வெளிப்படுத்துறாரே, அந்த தேவனுக்கு தேங்க்ஸ் பீ டு காட். அருமையான வசனம் இல்ல? verse 14. இப்ப தெரியுதா மினிஸ்டர்னா யாருன்னு, அப்பாசல்னா யாருன்னு தெரியுதா, ஊழியக்காரம்னா யாருன்னு தெரியுதா? அதான் இதெல்லாம் இந்த ஃபால்ஸ் டீச்சர்ஸ் அந்த காலத்துல இருந்தாங்கல்ல, தங்களையே பட்டம் போட்டுக்கிட்டு எங்க போட்டாலும் அலைஞ்சாங்க தெரியுமா? குறிந்துல அப்பயே இருந்தாங்க பெரிய பெரிய நல்ல ஸ்பீக்கர்ஸ், ஆரேட்டர்ஸ்லாம் இருந்தாங்க. பட் அவங்களுக்கு இவங்களுக்கு கம்பேர் பண்ணி பார்த்தா ஏணி வச்சா கூட எட்டாது. அதனாலதான் பவுல் தன்னுடைய ஆட்டோபயோகிராஃபில தன்னுடைய வாழ்க்கையின் மூலமா தெளிவா ஹூ இஸ் அன் அப்பாசல்னு சொல்லி எழுதுறாரு. நான் சூப்பர் அப்பாசல்லாம் கிடையாது, சூப்பர் அப்பாசல் அல்ட்ரா அப்பாசல்லாம் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் சுவிசேஷன் தான், இயேசு கிறிஸ்து தான். யூ காட் தி பாயிண்ட். வாசிங்க 14 வாசிங்க. அருமையான வாசம், மனப்பாடம் பண்ணலாம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப நெக்ஸ்ட் டைம் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் நீங்க ஸ்தோத்திரம் பண்ணீங்கன்னா தயவுசெய்து இப்படி ஸ்தோத்திரம் பண்றீங்களா? தேங்க்ஸ் பீ டு காட். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரையா, என்னை எங்கெங்கெல்லாம் கொண்டு போறீங்களோ, ஸ்கூல்ல வச்சிருக்கீங்களோ, இல்ல வீட்டுல வச்சிருக்கீங்களோ, இல்ல சர்ச்சில் வச்சிருக்கீங்களோ, சரியா, எங்க வச்சிருந்தாலும் சரி சாமி, ஏன் மூலமா ஆண்டவரே யாருக்காவது, சரியா, கொஞ்சம் பேருக்காவது இந்த சுவிசேஷ வாசனையை வீசி, சரியா, அதன் மூலமா உண்மை அறிகிற அறிவை கொடுக்கறதுக்கு என்ன பயன்படுத்துங்க ஆண்டவரே. டியூ டு தட் பிரேயர். அருமையான ஜெபங்க அது. சரியா? 15 போலாமா? we'll move on to verse 15. அந்த சென்ட் ஸ்மெல்லையே பேசுறாரு பாருங்களேன். கிறிஸ்டோ யோடியா, ஸ்வீட் பெர்ஃபியூம்ங்கிறாரு. முன்னாடி ஃப்ராக்ரன்ஸ்னாரு, இப்ப பெர்ஃபியூமேக்கே வந்துட்டாரு. யோடியா. ஓகே, யோடியானா ஸ்வீட் பெர்ஃபியூம், நல்ல நற்கந்தம் தமிழ்ல. ஓகே, ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு நற்கந்தம். அந்த கிறிஸ்துவ ஜெனிட்டிவ் விட முடியுது பாருங்க. கிறிஸ்துவுக்கு நற்கந்தம் யாரு? நாங்க தான். எஸ்மென். எஸ்மென்னா எஸ்டினுடைய ஃபேமிலி. அந்த எஸ்டின் ஃபேமிலியில தான் எஸ்மென் ஒரு ப்ளூரல்ல. விஆர். அப்ப நாங்க யாரு? நாங்கன்னா யாரு? நானு, தீத்து, திமத்தி, என்னுடைய கலீக்ஸ் இருக்காங்கல்ல, நாங்கெல்லாம் யாருன்னா we are sweet aroma of Christ. நம்ம எல்லாம், சரியா, இயேசு கிறிஸ்துவுக்கு அருமையான நற்கந்தம். Due to God. ஆமா, சரி, கிறிஸ்துவுக்காக, தேவனுக்கு. சரியா? இப்ப இந்த நற்கந்தம் எங்க வீசுது பாருங்க. சோட்சோமெனாய்ஸ். சோட்சோனா உங்களுக்கு தெரியும், சொட்டேர்னா சேவியர், சோட்சோனா ஐ சேவ். அதுல இருந்து வந்த வார்த்தை தான் சோட்சோமெனாய்ஸ், பீயிங் சேவ்டு. யார் யாரெல்லாம் ரட்சிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு நாங்க நல்ல நறுமணமா இருக்கிறோம். என்ன அர்த்தம் நறுமணம்னா? செத்து போயிருக்கிறவங்களுக்கு உயிரை கொடுக்கிறோம். சரியா? we are those who are being saved. ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ளேயும் நாங்க நறுமணமா இருந்து இந்த தேவனை அறிகிற அறிவிலையும் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். இன்னொரு குரூப், இது ரட்சிக்கப்படாத குரூப். டாய்ஸ் அப்போலூமினா டெஸ்ட்ராய்ன்னு அர்த்தம். அதுல இருந்து வந்தாதான் அப்போலூமெனாய்ஸ், டெஸ்ட்ராயிங், பெரிஷிங். அழிந்து போறவனா யாருன்னா நான் கிறிஸ்டியன்ஸ். சரியா? அது நான் கிறிஸ்டியன்ஸ். பீயிங் சேவ்டுனா கிறிஸ்டியன்ஸ், பிலீவர்ஸ். சரிங்களா? ரட்சிக்கப்பட்டவங்க. அப்ப ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ளேயும் நாங்க நற்கந்தமா ஆண்டவருடைய அறிவு அறிகிற அறிவுலையும் நாங்க என்ன பண்றோம்? அதாவது 2 ஸ்மெல். நம்ம லாங்குவேஜ் சொல்ல போனா 2 சென்ட் பாட்டிலுங்க. ஒரு சென்ட் பாட்டில் என்னன்னா, சரியா, அந்த லாங்குவேஜ் எல்லாம் பேசுறாரு. விசுவாசிகளுக்கு சென்ட் பாட்டிலா இருக்கணும். சரியா? உங்களுக்கு சென்ட்னா ஃப்ராக்ரன்ஸ் என்னன்னு சொல்லிட்டேன். ஆண்டவரை குறிச்ச அறிவை பரப்புறோம். நான் பெருமைக்கு சொல்லல, எனக்கு இது நல்ல இப்ப பைபிள் ஸ்டடி எடுக்கிறது, இந்த வீக்கெண்ட் காலவாசல்ல பேசுறது, அநேகருக்கு ஆண்டவரை அறிகிற அறிவை வேத வசனத்தின் மூலமா கொடுக்கறது மூலமா எனக்கு இந்த வசனம் ரொம்ப ஆப்டா இருக்கு. ஸோ ஒரு பெர்ஃபியூமா, பீயிங் சேவ்டு. இது ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு. ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் நாங்க என்ன பண்றோம்? ஸ்வீட் பெர்ஃபியூமா இருக்கிறோங்க, ஃப்ராக்ரன்ஸா இருக்காங்க. டாய்ஸ் அப்போலோமினாய்ஸ்னா டு தோஸ் who are perishing. ஃபர்ஸ்ட் உள்ளவங்க அந்த பெரிஷிங்ல இருந்து காப்பாற்றப்பட்டவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க. இவங்க ரட்சிக்கப்படாதவங்க. அப்ப 2 பேருக்குமே
நாங்க எஸ்மென் யோடியா we are a sweet perfume. இப்போ புரியுதா? அதனால எனக்கு வந்து அழைப்பு இவாஞ்சலிசம் தான் பிரதர், அழைப்பு என்னுடைய காலு. இங்க பாருங்க, இந்த காலுக்குன்னு பேசிட்டு சும்மா வெறும் சுவிசேஷமும் சொல்லக்கூடாது. சுவிசேஷமும் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்னு, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ள இருக்காங்க தெரியுங்களா, அவங்களையும் ஆண்டவரை அறிகிற அறிவில வளர வைக்கணும். இது ரெண்டுமே வேணும். என்ன கேட்டீங்கன்னா, நமக்கு 2 கால் இருக்கிற மாதிரி, சரிங்களா? கால் இல்லைன்னு யாராவது இங்க சொன்னாங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னா தெளிவா சொல்லுங்க. ஏப்பா உங்களுக்கு 2 கால் இருக்கு. அதே மாதிரி we are called to present the gospel those who are perishing, and we are to present the God's truth to those who are being saved in order to increase the knowledge of God. You got it? புரியுதுங்களா? எங்க 15 வாசிங்க, வேற யாராவது 15 வாசிங்கம்மா. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம். ரைட், சூப்பர். இந்த வசனத்தை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம ஒரு பிரேக் கொடுக்கலாமா? we'll move on to 16 பார்த்துடலாம். 16 பார்த்துட்டு 17 செம சம்மரி. அதனால நான் என்ன பண்றேன், 17 பிரேக் எடுத்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பேப்டிஸ்ட் ப்ளீஸ் மூவ் ஆன் டு verse 16 காட்டுராஜா. ரைட், ஓகே. 16 முடிச்சுட்டு நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுக்கலாம். இப்ப 15 சொன்னதை தான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாரு இல்லஸ்ட்ரேட்டிவா. என்னது? டு ஒன் மென் ஆஸ்மே. திருப்பி யூஸ் பண்றாரு பாருங்க. முதல்ல பார்த்தோம் ஃப்ராக்ரன்ஸ் பார்த்தோம், அப்புறம் அரோமான் பார்த்தோம், சரியா? இப்ப ஆர்டர் தெரியும் உங்களுக்கு, ஸ்வீட் ஆர்டர். ஓகே, இந்த ஆர்டர்னா என்னன்னா வாசனை, சரியா? அந்த வாசனை ஒரு குரூப்புக்கு என்ன வாசனை? எக் தனட்டோ எய்ஸ் தனட்டான், டெத் டு டெத். என்ன அர்த்தம்? We are aroma of Christ to God among those who are being saved and among those who are perishing. To one, ஒரு குரூப்புக்கு a fragrance from death to death. சரியா? இது என்னது? செத்து போயிருக்காங்க தெரியுமா? சரியா? பாவத்திலேருந்து இருந்து திருப்பியும் பாவத்துல இருக்காங்க தெரியுமா? ஏன்னா பாவத்துல இருந்து வெளியே வரதுக்கு உங்களுக்கு விமோசனம் தெரியலப்பா. அவங்க தொடர்ந்து பாவம் செஞ்சுட்டே இருக்காங்கப்பா. அப்ப பாவத்துல இருந்து பாவம் செஞ்சுட்டு இருக்காங்கல்ல, இவங்க யாரு? நம்ம லாங்குவேஜ்ல அன்பிலீவர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, நான் கிறிஸ்டியன்ஸ். ஏன்னா அவங்களும் பிலீவ் பண்றாங்க வேற கடவுளை. அதனால ஐ டோன்ட் யூஸ் வேர்ட் அன்பிலீவர்ஸ், நான் கிறிஸ்டியன்ஸ். அப்ப கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் வந்து செத்து கிடக்குறாங்க, செத்து வாழ்றாங்க, பாவம் செஞ்சு சாவுறாங்க, சரியா? டெத்துக்கு மேல டெத்து, ஒரு டெத்துல இருந்து இன்னொரு டெத்துக்கு போறாங்க. பாவத்தின் சம்பளம் மரணம் மாதிரி. அவங்களுக்கும் நாங்க என்ன பண்றோம்? நற்கந்தமா இருக்கிறோம். அடுத்தது பாருங்க, ஆய்ஸ், இன்னொரு குரூப். டு அனதர் ஒன் டே நவ் அனதர். இப்ப நாங்க யாருக்கும் இருக்கிறோம்? ஆஸ்மே. இவங்களுக்கும் ஃப்ராக்ரன்ஸ். யாருக்கு? எக் ஜோயேஸ். அப்படியே தனட்டாஸுக்கு ஆப்போசிட் ஜோயே. தனட்டாஸ்னா டெத்து, ஜோயேனா லைஃப். ஃப்ரம் ஜோயேஸ் எய்ஸ் ஜோயேஸ். இந்த வாழ்க்கை ஜீவனை பெற்று இன்னும் ஜீவனோடைய வாழணும்னு சொல்லி அந்த இந்த ஜீவனுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறாங்க பாத்தீங்களா? இவங்க யாருன்னா பிலீவர்ஸ். ஏங்க ஏற்கனவே சொன்னதை தாங்க இங்க என்ன பண்றாருன்னா டெத்து லைஃப்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாரு, சரியா? அப்ப நாங்க நற்கந்தமா, சரியா? மரணத்துல இருந்து மரணம் அடைகிறவங்களுக்கும் இருக்கிறோம், உயிரோட இருந்து உயிரோட வளர்றவங்களுக்கும் நாங்க அரோமாவா இருக்கிறோம், ஃப்ராக்ரன்ஸா இருக்கிறோம், ஆஸ்மே, சரியா? ரைட். இப்ப இவ்வளவு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறாரு பாருங்க. அப்பா அப்பா அப்பா, இதுதாங்க தாழ்மை. எந்த பெருமையும் இல்லாம இதுக்கெல்லாம் நாங்க சஃபிஷியன்டாயா? யாரையா இதுக்கு சஃபிஷியன்ட்? பாய் பிராஸ் டவுட்டா டிஸ் ஹீக்கனாஸ்னா சஃபிஷியன்ட். இந்த காரியங்களுக்கு டவுட்டானா தீஸ் திங்ஸ் என்னது? இந்த ரெண்டு தான். இந்த இடத்துல டவுட்டானா தீஸ் திங்ஸ்னா ரெண்டு, சேவ்டு அன்சேவ்டு, சரியா? இதுதான் தீஸ் திங்ஸ். இப்படி நாங்க இந்த 2 பேருக்குள்ளயும் நற்கந்தம் வீசுறதுக்கு எனக்கு ஆண்டு உதவி செய்யறாருல்ல. நாங்கெல்லாம் என்னையா? ஹூ இஸ் சஃபிஷியன்ட்? என்ன அருமையான ஒரு கேள்வி தெரியுமா?
who is sufficient for these things? இதுதான் கேள்வி. என்ன அர்த்தம் தெரியுமா இந்த கேள்வியில? எப்பா இப்படி 2 கூட்டத்துக்கு மத்தியில எங்களை பயன்படுத்துறாரு. எப்பா இதெல்லாம் எங்களால ஆகுங்கிறீங்களா? இதுதான் இதோடைய பின்னணியுடைய ஸ்பிரிட் என்னன்னா, we are not sufficient அர்த்தம், we are not worthy அர்த்தம், we are not worthy. ஏங்க இந்த 2 குரூப்புகளையும் எங்களை ஆண்டவர் பயன்படுத்துறாரு. ஆனா இதே ஆப்போசிட்டா ஒரு டீம் இருக்கு தெரியுமா? அது என்ன கொக்கரிக்கும் தெரியுமா? ஐயோ, அவங்களுடைய பெருமையை பத்தி, அவங்களுடைய பிரீச்சிங்கை பத்தி, அவங்க நாலேஜை பத்தி, விஸ்டத்தை பத்தி பெருமை அடிக்கும். ஆனா இங்க எவ்வளவு அருமையான சுவிசேஷ ஊழியம், எடிஃபிகேஷன் ஊழியம், பிலீவர்ஸை எடிஃபை பண்றது. 2 ஊழியத்திலையும் தங்களை குரூப்பா பவுல் மத்த எல்லாம் இணைச்சிக்கிட்டு பவுல் கேட்கிறாரு, இதுக்கெல்லாம் நாங்க தகுதி உள்ளவங்களாப்பா, யாருப்பா தகுதி உள்ளவங்க அப்படின்னு கேட்டுட்டு முடிக்கிறாரு பாருங்க ஒரு வசனத்தை. முடிச்சிடலாமா? அதை இந்த சூட்டோட சொல்ல முடிச்சிடலாம். கமா verse 17 verse 17 காட்டுங்க. சாப்டர் 2 முடிச்சிடலாம்ப்பா. சரியா? ரைட். ஏன்னா அந்த ஸ்பிரிட்லயே போனா நல்லா இருக்கும். ரைட். இப்ப நாங்க யாரு இல்லைங்கிறாரு, நாங்க யாருங்கிறாரு. ஓகே, verse 17ல ஃபர்ஸ்ட் ஆஃப் who we are not நோட் பண்ணுங்க. who we are not ஐடென்டிட்டியை தெளிவா வச்சிருக்கிறார். நாங்க யாரு இல்லை. 17a 17bல நாங்க யாரு, who are we? சரிங்களா? இதுதான் சம்மரி. இப்ப 17ல சொல்லி முடிக்கிறார். நாங்க யாரு இல்லை, ஏன்னா ஊன்னு ஆரம்பிக்குது பாருங்க. we are not, yes men, for we are not, நாங்க இல்லப்பா. இப்பதான் அந்த ஃபால்ஸ் அப்பாசல்ஸ் இவரை சந்தேகப்பட்டாங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் செம அடி, செம்மையா ஒரு அடி கொடுக்குறாரு. நாங்கெல்லாம் யாரு இல்லை தெரியுமா? நிறைய பேர் போல, ஓஸ்னா ஆஸ், லைக், ஆய், போலாயினா மெனி. ஓகே, மெனி, நிறைய பேர் போல. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கவனிங்க. பவுலுடைய காலத்திலே, ஆனா எடிசன் என்ன, பவுலுடைய காலத்திலேயே என்ன நிறைய பேரு வசனத்தை இஷ்டத்துக்கு சொல்லியிருக்காங்க. என்ன நிறைய பேர், அந்த போலாயின்னு போட்டுருக்கு பாருங்க, ஃபியூ கிடையாதுண்ணே, மெனி. நாங்க அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கப்பேலுவான்டஸ், கப்பேலுவான்டஸ்னா பெட்லிங், பெட்லிங் எதை, டான் லோகான் டு தியோ, வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தைய நாங்க எப்படி பேசல, கலப்பா பேசல, புரியுதுங்களா? பெடில் பண்ணல, நாங்க அதை ட்விஸ்ட் பண்ணல. இன்னொரு வேர்டு ட்விஸ்ட் பண்ணல. 2 குழந்தையர்ல ஒரு இடத்துல எழுதுவார்ல, 2 குழந்தையர் 4:4 எழுதுவார் நினைக்கிறேன். சரியா? ஆமா, 2 குழந்தையர் 4:4 வேலை 4:4 இன்னொரு இடத்துல எழுதுவார். ஸோ நாங்க வெட்கமான அந்தரங்க காரியங்களை வெறுத்து தந்திரமாய் நடவாமல், ஓகே, வேத வசனத்தை புரட்டாமல் எழுதுவார். ஸோ அதே அந்த இதை தான் இங்க சொல்றாரு. நாங்க ஒன்னும் ஆண்டவருடைய வார்த்தைய நிறைய பேர் புரட்டுறாங்க தெரியுமா, கலப்படம் பண்ணி பேசுனாங்க தெரியுமா, அதே மாரி நாங்க இல்லைங்கிறார். முதல்ல நாங்க யாரு இல்லைங்கிறதுல தெளிவா இருக்கிறார். ஃப்ரெண்ட்ஸ், தயவு செய்து பிபிலிக்கல் இன்டர்பிரிட்டேஷனை அந்த புக்கு இல்லைன்னா சொல்லுங்க, நான் அனுப்புறேன். பைபிளை எப்படி இன்டர்பிரேட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா வேத ஆண்டவருடைய வார்த்தைய கலப்படம் இல்லாமல் சரியா நம்ம போதிக்கணும். அந்த காலத்துல இஷ்டத்துக்கு நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆனா பவுல் தெளிவா அடிக்கிறார், நாங்க அந்த குரூப் கிடையாது. we are not like many who are peddling, drifting, okay, the word of God. இல்ல, tampering, இன்னொரு வேர்டு, tampering God's word இல்ல. அப்ப நாங்க யாரு? பட் அதுக்கு ஆப்போசிட்டா. ஆனா நாங்க யார் தெரியுமா? ஓஸ், பேப்டிஸ்ட் அடுத்து காட்டுங்க. ஆஸ், யாரை போல, லைக், என்ன வார்த்தைங்க, எக்ஸ், அவுட் ஆஃப், எலிக்ட்ரேனியாஸ், எலிக்ட்ரேனியோனா சின்சியரிட்டி. எங்கள்கிட்ட இந்த வேத வசனத்தை சொல்றதுல, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றதுல உண்மை இருக்குங்க, சின்சியருங்க. அப்ப மினிஸ்ட்ரியில என்னன்னா சின்சியர்லி எக்ஸ்போசிங் காட்ஸ் வேர்ட். இந்த உட்காந்துருங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுறது, எனக்குன்னு ஒரு டீச்சிங்ஸ் டாக்டரின்ஸை வச்சுக்கிட்டு அதை திணிக்கிறது. ஐம் சாரி, கோச்சிக்காதீங்க, சரியா? எனக்குன்னு சர்ச்சுக்கு சில டாக்டரினை வச்சுக்கிட்டு எங்கடா அந்த டாக்டரினுக்கு ஏற்ற மாதிரி உள்ள வசனம் இருக்குன்னு சொல்றது. இல்லைங்க ப்ளீஸ்ங்க, இல்ல. இன்னொன்னு, என்னை பத்தியே பேசிட்டு இருக்கிறது. இது நல்ல கவனிங்க, ஆண்டவருடைய வார்த்தையா சொல்லணும். இதுல நாங்க உண்மையா இருக்கோம், சின்சியரிட்டி. எனக்கு அந்த வேர்டு தான் பிடிச்சிருக்கு. we are sincere
இன் எக்ஸ்போசிங் த வேர்ட் ஆஃப் காட். வி ஆர் நாட் பெட்லிங். நிறைய பேர் பண்ற மாதிரி நாங்க உண்மையா இருக்கிறோம். அதே நேரத்துல பாருங்க பட் யாருக்கு உண்மையா இருக்கிறோம்? ஆஸ் ஆஃப் காட், தேவனுக்கு முன்பாக. ஓகே, பிஃபோர். ஓகே, கற்றே நான்கி தேவனுக்காக நாங்க உண்மையா இருக்கிறோம். அவருக்கு முன்னாடி நாங்க என்ன பண்றோம்? பிஃபோர் காட்னு போட்டிருக்கு பாருங்க, தியோ என். பிஃபோர் காட், கிறிஸ்துவுக்குள் என் கிறிஸ்டோ. அவருக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள இருந்து தேவனுக்காக லேலியோனா ஸ்பீக், லலூமென்னா வி ஸ்பீக். நாங்க பேசுறோம். வி ஸ்பீக் என்ன அர்த்தம்? வி பிரசன்ட் த காஸ்பல். வி பிரீச் காட்ஸ் வேர்ட் வித் ஆல் சின்சியாரிட்டி. வி டோன்ட் பெடில். இப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா 17ல எங்களுடைய வேத வசனம் எப்படி இருக்குன்னா, நாங்க தேவனை முன்னிலைப்படுத்தி கிறிஸ்துவின் மூலமாக கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு முன்பாக 2 பேரை சாட்சியா கொண்டு வர்றாரு பாருங்க, தியோ கிறிஸ்டோ. சரியா? தேவனுக்கு முன்பாக. அப்ப நம்ம எப்ப பிரசங்கம் பண்ணாலும், எப்ப சுவிசேஷம் சொன்னாலும், எப்ப மத்தவங்களுக்கு நம்ம சத்தியம் சொன்னாலும், we are standing before God. Please make a note. We are not standing. இது இன்னைக்கு நாளைக்கு ஈவினிங் போய் நிக்க போறேன். I'm not standing before All Saints Church. இல்ல மதுரையில இருக்கிற காலவாசல்ல இருக்கிற All Saints Church பீப்புளுக்கு முன்னாடி நான் நிக்கல. அது பிசிக்கலா நிக்கிறேன். பட் ஸ்பிரிச்சுவலி ஐ எம் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட். ஏன்? அந்த காடுக்கு நான் சின்சியரா இருக்கணும். அவருடைய வார்த்தையை தான் நான் எடுத்து பேச போறேன். ஏன் வார்த்தை கிடையாது. இன்னொன்னு, கிறிஸ்துவுக்குள்ள நான் இருக்கிறேன், இன் கிரைஸ்ட். கவனிச்சீங்களா? இந்த 2 வேர்டும் பாருங்க, 2 இடத்துல வருது பாருங்க. எக் தியோ, இன்னொரு இடத்துல கற்றே நான்கி தியோ. சரியா? ஆஃப் காட், பிஃபோர் காட், எல்லாம் ப்ரிப்போசிஷன், பவர்ஃபுல் ப்ரிப்போசிஷன். கிறிஸ்துவுக்குள் என் கிறிஸ்டோ வி ஸ்பீக். நாங்க பேசுறோம், ஆனா நாங்க பெடில் பண்ணி பேசல, சின்சியரா பேசுறோம். சரிங்களா? இங்கிலீஷ்ல வாசிக்கிற, யாராவது தமிழ்ல வாசிங்க. For we are not like so many peddlers of God's word, but as men of sincerity, as என்னோட பைபிள்ல commissioned by God ன்னு போட்டிருக்குங்க. பிஃபோர் காடுக்கு commissioned by God, in the sight of God we speak in Christ. சரியா? சோ நாங்க கிறிஸ்துவுக்குள்ள இருந்து நாங்க பேசுறோம், we speak. ஓகே, வாசிங்க 2வது அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. Baptist, you can show my face. யாராவது வாசிங்க. 2வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 2:17. அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். ஆஹா, என்ன தமிழ் வார்த்தை பார்த்தீங்களா? சின்சியரிட்டிக்கு துப்புரவு. ஆஹா, உண்மைங்க. சரியா? தேவ சந்நிதி, என்ன வார்த்தைங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க பைபிள் ஸ்டடியோ இல்ல ஒரு குரூப்பையோ இல்ல பிரசங்க மேடையிலையோ ஏதோ ஒரு வகையில ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி நிற்கும் போது பிளீஸ் இதை ஞாபகம் செய்யுங்க. இப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உங்களுக்கு முன்பாக நிக்கிற, கிறிஸ்துவுக்குள்ளாக நிக்கிற, உம்முடைய சன்னிதானத்தில் நிக்கிற, உம்முடைய வார்த்தையை எந்த கலப்படமும் இல்லாம மக்களுக்கு சொல்ல எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு ஜெபம். சரியா? பியூட்டிஃபுல்ங்க. இல்ல, அதனால இந்த புக்கு உண்மையா சொல்றேன், நீங்க லிங்க் எல்லாம் அனுப்பி விடுங்க. யாராவது பாஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னா, இல்லைன்னா இந்த ரெக்கார்டட் வீடியோ கூட அனுப்புங்க. லெட் தம் லிசன். சரியா? ஸோ எப்படி நம்மளுடைய ப்ரெசன்டேஷன் இருக்கணும், நம்மளுடைய ப்ரீச்சிங்கோடைய கான்டென்ட் எப்படி இருக்கணும், மோட்டிவ் எப்படி இருக்கணுங்கிறது அருமையா சொல்றாருல. ஓவர் டு த ஃப்ளோர். பேசுங்க. தேங்க்யூ. கேரலின் சிஸ்டர் வந்திருக்கீங்க, வெல்கம். வாங்க வாங்க வாங்க, வெல்கம் கேரலின் சிஸ்டர். மியூட் பண்ணிடுங்க. ஓகே, சொல்லுங்கப்பா. There are now 5 friends. மோஸ்ட்லி இன்னைக்கு வென்ஸ்டே இல்லாதங்கிறதுனால வரல போல இருக்கு. வென்ஸ்டேனே செட் ஆயிடுச்சு. இந்த நாள் தேர்ஸ்டே மீட் பண்றதுனால ஐ திங்க் சம் ஆஃப் அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் மிஸ்ஸிங். பட் எனிவே தே வில் லிசன். நம்மளுடைய ரெக்கார்டட் வீடியோ பார்ப்பாங்க. 5 friends are with us. Come on. உங்களுக்கு உபயோகமா இருந்த காரியங்களை ஷேர் பண்ணுங்க. இல்ல டவுட் இருந்தா கேளுங்க. இல்லைன்னா நான் கேட்கிற கேள்விக்கு அது பதில் சொல்றீங்களா? டிஃபைன் பண்ணுங்க. அப்பாசல் இல்லைன்னா மினிஸ்டர்ஸ் ஆஃப் காட். இந்த 14ல இருந்து, சரியா, நம்ம இது வரைக்கும் பார்த்த இந்த வசனங்களை வச்சு நீங்க ஒரு டெஃபினேஷன் கொடுத்தீங்கன்னா
ministers of God, workers of God, God's minister, God's worker. என்ன சொல்றீங்க? டிஃபைன் பண்ணுங்க, தமிழ்ல சொல்லுங்க. யார் தேவனுடைய ஊழியக்காரர்? நிறைய ஆஸ்பெக்ட் பார்த்துட்டோம். சொல்லுங்க, ஏதாவது ஒரு ஆஸ்பெக்ட் கொஞ்சம் பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். தொடர் ஊழியத்துக்கு ஆளை ரெடி பண்ணணும். இணைந்து ஊழியம் செய்யணும், இணைந்து ஊழியம் செய்யணும், உருவாக்கணும். கிறிஸ்துவ மாத்திரம் முன்னிலைப்படுத்தணும், தன்னை முன்னிலைப்படுத்த கூடாது. வெரி குட் சிஸ்டர். எழுதுங்க சிஸ்டர், இதெல்லாம் எழுதுங்க சிஸ்டர். இதெல்லாம் நீங்க வந்து ஒரு சின்ன ட்ராக்ஸ் மாதிரியோ இல்ல சின்ன இது மாதிரி போடுங்க. இப்பனா ரீல்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. 1 minute ரீல்ஸ்ன்னு சொல்லி இந்த ஆன்லைன்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கு. ஒரு ரீல்ஸ் போடும், யார் ஊழியக்காரன்னு கேட்டுட்டு இந்த அடிப்படையில ஒரு 1 minute இப்ப சொன்னதை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இட் இஸ் கோ டு தி வேர்ல்ட். நம்மளும் ஒரு ஃப்ராக்ரன்ஸ் அடிப்போமா, நம்ம சென்ட் ஸ்மெல்ல கொஞ்சம் பரவட்டுமே. சரியா? இப்ப இருக்கிற மீடியால. தேங்க்யூ. எனிபடி எல்ஸ்? சந்தர்ப்பம் கிடைக்கும் போது சொல்றேன் பிரதர். சந்தர்ப்பம் கிடைக்க வேணாம். என்ன சந்தர்ப்பம் கிடைக்குது? God has spoken to us, spoken to you, and your answer has come with much clarity and conviction. இவ்வளவு வந்துருச்சு அப்படின்னா சந்தர்ப்பம்லாம் தாராளமா இருக்கு. சரியா? நேரம் எடுங்க. ஓகே 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 ஒரு பிரதர். 1 minute பேசி ஒரு வீடியோ போட்டு விடுங்க. ரைட், தேங்க்யூ. ஓகே ஓகே, தேங்க்யூ. எனிபடி எல்ஸ்? வேற யாராவது? எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது அந்த செகண்ட் லைன் லீடர்ஷிப்பை டெவலப் பண்றதுல அவர் எவ்வளவு குறியா இருக்கிறாருங்கிறது தெரியுது. அது அவரை நான் பார்க்க முடியலையேங்கிறது ஏங்குறாரு. அப்போ அதை எவ்வளவு தூரம் தனக்கு பின்னால அது தொடரணும், ஒரு செகண்ட் லைன் லீடர்ஷிப் கண்டிப்பா வரணுங்கிறதுல இன்றைக்கு அப்படிலாம் நினைக்கிறதே இல்லை. நான் என்னுடைய ஜெனரேஷன் அப்படின்னு நினைக்கிற காலத்துல செகண்ட் லைன் லீடர்ஷிப்பை அவர் டெவலப் பண்றதுல ரொம்ப ரொம்ப குறியா இருக்கிறார். தட்ஸ் ரைட் அண்ணா, தட்ஸ் ரைட் அண்ணா. எங்கன்னா இப்பெல்லாம் செல்ஃபிஷ்னஸ் தானே, தான் பேரை காட்டணும், தான் பேருக்கு முன்னாடி ஏதாவது போட்டுக்கணும், மற்றவங்களை உருவாக்கணும். ரொம்ப அதாவது மோசமான காலங்கள்ல தான் வாழ்றோம். தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ, தேங்க்யூ. எனிபடி எல்ஸ்? இன்னும் யாராவது ஒருத்தர் ஷேர் பண்ணுங்க. we will move on to இருக்கிற ஒரு 10-15 மினிட்ஸ்ல ஒரு 2 வசனங்களை என்ன பண்ணலாம், 3வது அதிகாரத்துல பார்த்துட்டு முடிச்சிடலாம். சரியா? ரைட். வேற யாராவது? Before we proceed to 2 Corinthians chapter 3. பேச விரும்புனீங்கன்னா பேச சொல்லுங்க. நீங்க சொல்றது எங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும். ஆஸ் எ டீச்சர் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பரவாயில்ல, புரிஞ்சுக்கிட்டாங்களேன்னு சொல்லி. ரிஃப்ளெக்ஷன் எப்பயுமே நல்லா இருக்கும். சரியா? நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க, நல்லது. சரி, பேப்டிஸ்ட் காமிச்சிட்டார், யாரும் பேச மாட்டாங்க. யாராவது பேசுறீங்களா? பேசணும்னா பேசுங்க, யூ ஆர் வெல்கம். அப்படி இல்லைன்னா 2nd chapter, சாரி 3rd chapter போயிடலாம். ஓகே, ரைட். வில் மூவ் ஆன் டு chapter 3. ஒரு கேள்வி கேட்கிறார். ஆர்கே, ஆர்கோ அப்படின்னா, ஆர்கோமென் அப்படின்னா பிகின் அர்த்தம். சரியா? இந்த பிகினிங் என் ஆர்கேன்னு போட்டிருக்குல்ல ஜெனிசிஸ் 1:1ல. ஆர்கேனா பிகினிங். இங்க ஆர்கோ மெத்தா, மெத்தானா வி. சரியா? வி ஆர் பிகினிங் அப்படின்னு அர்த்தம். நாங்க ஆரம்பிக்கிறோமா? மறுபடியும் பாலின், பாலின்னா அகைன் யோட்டாஸ், ரிஃப்ளெக்ஸ் ப்ரோனவுன், அவர்செல்ஸ். நாங்க எங்களையே இங்க பாருங்க, சுனிஸ்டா, சுனிஸ்டா நெயின், சுனிஸ்டா நெயின். அந்த எயின் வந்தாலே இன்ஃபினிட்டிவ், 2+ verb, டு கமெண்ட், அப்ரிஷியேட். ஓகே, நாங்க எங்களையே மெச்சிக்கொள்ள இல்லைன்னா பாராட்ட மறுபடியும் ஆரம்பிக்கிறோமா அப்படின்னு கேட்கிறாரு. சரியா? ஆர் வி பிகினிங் டு கமெண்ட் ourselves again? கமெண்ட்னா அப்ரிஷியேட். அப்ப என்ன சொல்றாருன்னா, நாங்களே எங்களை மெச்சிக்கிறதுக்கு திருப்பியும் நாங்க ஆரம்பிக்கிறோமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்குள்ள மறைஞ்சிருக்கிறது என்னன்னா, பவுல குத்தம் சொல்றவங்க அவங்க எல்லாம் அவங்களையே கமெண்ட் பண்ணிக்குவாங்க, அப்ரிஷியேட் பண்ணிக்குவாங்க. அந்த அப்ரிசியேஷன் எங்களுக்கு ஒன்றும் தேவை கிடையாது. சரியா? நாங்க எங்களையே மெச்சிக்கலங்கிறதுக்காக தான் இப்படி சொல்றாரு. ஏன்னா நாங்க அப்படிதான் பிகின் பண்றோமா கேட்டுட்டு. ஹே மே
தேவையில்லைங்கிறாரு. நாட்டு எங்களுக்கு வேண்டாம். கிரே ஜோமன் வி நீட் நாட், எங்களுக்கு தேவையில்லைங்கிற. சரியா? எது தேவையில்லை? போஸ் மத்தவங்க மாதிரி, லைக் டினேஸ் சம். ஆனா எடிசன் என்ன போட்டாருண்ணே, அந்த ஆன்டகானிஸ்ட் பேசிக்கிட்டே இருக்காருண்ணே, இந்த ஆப்போசிட்டா இருக்காங்கல்ல அவங்கள அப்பப்ப உள்ள கொண்டு வர்றாரு. இதுக்கு முன்னாடி மெனினர், இப்ப சம்ம. இந்த சில பேரு விரும்புற மாதிரி என்ன விரும்புறாங்க? சுன்டாக்டிகோன் கமெண்டரி எபிஸ்டலானா லெட்டர் எபிசல். ஓகே, மத்தவங்க மாதிரி எங்களுக்கு தேவையில்லை. சில பேர் என்ன விரும்புறாங்கன்னா லெட்டர்ஸ் ஆஃப் கமெண்டேஷன். ஓகே, அவங்கள பாராட்டணும். அடுத்து காட்டுங்க, பேப்டிஸ்ட் லெட்டர்ஸ் டு பிராஸ் யூ. ஓகே, உங்களுக்கு அந்த கமெண்டேஷன் லெட்டர் அனுப்பணுமா அவங்கள பத்தி. இன்னொன்னு, உங்கள்கிட்ட இருந்தையும் அவங்க அந்த கமெண்டேஷன் எதிர்பார்க்கறாங்க. ஹே ஆர் எக்ஸ் ஹோமோன், உங்கள்கிட்ட இருந்து அவங்களும் மெச்சிக்கிற மாதிரி கடிதம் உங்களுக்கு அனுப்பணுமா, மெச்சிக்கிற மாதிரி அவங்களுக்கும் நீங்க கடிதம் அனுப்பணுமா? புரியுதுங்களா? என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, எப்ப ஆர் வி பிகினிங் டு அப்ரிஷியேட் கமெண்ட் அவர்செல்ஸ் ஆர் டு வி நீட் சம் டு? சிலவங்க செய்யற மாதிரி சிலவங்க என்ன பண்றாங்க? சம் லெட்டர்ஸ் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் டு யூ. சரியா? ஆர் ஃப்ரம் யூ. உங்களுக்கு லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் அனுப்புறாங்க, ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எதிர்பார்க்கிறாங்க. அப்படி என்ன நாங்க அப்படி எதிர்பார்க்கிறோமா? அப்படியே நாங்க இருக்கிறோம். 1வது வசனத்துல கேட்கிறாரு. சரியா? இதுக்கு பேரு தான் இங்கிலீஷ்ல பாலிமிக்னு சொல்லுவாங்க. பாலிமிக்னா என்ன அர்த்தம்னா அட்டாக். இத இந்த சூப்பர் அப்பாசல்ஸ், ஓகே, சூப்பர் அப்பாசல்ஸ், அல்ட்ரா அப்பாசல்ஸ் சொல்லிட்டு அலையறாங்க பாத்தீங்களா? அவங்க எல்லாம் படிச்சாங்கன்னா செம்ம அடி அவங்களுக்கு. ஏன்? அவங்க எல்லாம் இந்த லெட்டரை வச்சுட்டு தான் பெருமை பாராட்டுறாங்க. மற்றவங்கள்ட்ட இந்த அப்ரிசியேஷன் வாங்கணும், முகஸ்துதி பண்ணணும், மற்றவங்க அவங்களை பாராட்டணும். சரியா? இப்படியே தான் இருக்காங்க. இதுதான் ஊழியம் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி நாங்க இருக்கிறோமா? நல்ல கேள்வி கேட்கிறார். வாசிங்க 2 கொரிந்தியர் 3:1 வாசிங்க தமிழ்ல. Baptist, you can move on to the next one. வாங்க ஷீலா யோவான் சிஸ்டர், லேட்டா வந்தாலும் வந்துட்டீங்க. சிஸ்டர் வாசிங்க, நீங்க வாசிங்க. வாசிங்க. எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமா? அல்லது சிலருக்கு வேண்டியதா இருக்கிறது போல உங்களுக்கு உபசார நிருபங்களை அனுப்பவும் உங்களிடத்தில் உபசார நிருபங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வேண்டியதோ? ஆன்சர் நோ. இந்த உபசாரங்கிற இடத்துல பக்கத்துல தயவுசெய்து எழுதிங்க, ரெக்கமெண்டேஷன் லெட்டர்னு எழுதுங்க. தமிழ்ல உபசாரம்னா நமக்கு தெரியல எந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு. ரெக்கமெண்டேஷன் எழுதிங்க, ரெக்கமெண்டேஷன் லெட்டர். சரியா? இங்கிலீஷ்ல படிக்கிறேன். ஆர் டு வி நீட் சம் டு லெட்டர்ஸ் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் டு யூ ஆர் ஃப்ரம் யூ. சரியா? சோ என்ன இப்ப புரியுதா? மனுஷ மகிமைக்காக, மனுஷ துதிக்காக, மனுஷனுக்காக செய்யாதீங்கிற ஊழியத்தை நாங்க அப்படி செய்யறவங்க கிடையாதுங்கிறார். ஏன்னா எப்பா நீங்க தான்ப்பா என்னோட லெட்டரு. கவனிங்க, ஹே எபிஸ்டோலே ஹேமோன் ஹூமைஸ் எஸ்டே. ஹூமைஸ்னா யூ, எஸ்டேனா யூ ஆர். அப்ப இந்த இடத்துல எம்பசைஸ் யூ ஆர்னு அர்த்தம். ஏங்க, ஹூமைஸ்னாலே யூங்க, எஸ்டேனா யூ ஆருங்க, ரெண்டையும் சேர்ந்து பண்ணீங்க யூ ஆர். எம்பசைஸ் பண்றாரு. எப்பா நீங்க தான்ப்பாங்கிறாரு. நம்ம தமிழ்ல சொல்றோம்ல, நீ தாங்கிற மாதிரி நீங்க தான்ப்பா. இது ப்ளூரல். சரியா? யார? புரிந்து விசுவாசிகளை பார்த்து நீங்க தான்ப்பா எங்களோட ஹேமுன்னா அஸ் அவர் எபிஸ்டோலே. எப்பா நீங்க தான்ப்பா எங்களுடைய நிருபம். எங்களுக்கு எதுக்கு உபசார நிருபம் வேணும், அப்ரிசியேஷன் லெட்டர் வேணும்? நீங்க தான்ப்பா எங்க நிருபம். ஏன் பாருங்க, கிராஃபோனா ரைட்டிங், ஸ்கிரைப் இன்ஸ்கிரைப், ஹேவிங் பீன் இன்ஸ்கிரைப்டுனா பாருங்க என் கெக்ராமெனே. நல்ல இன்ஸ்கிரைப்னா எழுதுறது கிடையாது, பொறிக்கப்பட்ட. கார்வு பண்றாங்களா, கார்விங்னு சொல்லுவாங்கல்ல, எங்க பொறிக்கப்பட்டது? என் இடம் போட்டிருக்கு பாருங்க, டாய்ஸ் காரடியாஸ் ஹேமோன். ஏங்க எங்களுடைய இருதயங்கள்ல பொறிக்கப்பட்ட எழுதப்பட்டவங்க நீங்க. அப்ப ஆவிக்குரிய விதத்துல பவுல் என்ன சொல்றாருன்னா, உங்க வாழ்க்கை தாங்க எங்க லெட்டரு. உங்க இதயத்துல எழுதி இருக்கு பாத்தீங்களா?
நாசிஸ்னா நாலேஜ், நோன். கினஸ்கோ மெனே, பீயிங் நோன், எல்லாருக்கும் தெரியும். ஏன் உங்க வாழ்க்கை அப்படி இருக்குது. அடுத்தது காட்டுங்க. எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் அறிந்திருக்காங்க. இன்னொன்னு அனகினஸ்கோனா ரீடு, படிச்சிருக்காங்க. இப்ப அதுல இருந்து வந்ததுதான் அனகினஸ்கோ மெனே, பீயிங் ரெட், இப்பயும் படிச்சுட்டு இருக்காங்கப்பா. எப்பா இப்பயும் அறிஞ்சிருக்காங்க, உங்களை சுத்தி உள்ளவங்க இப்பயும் உங்களை படிச்சுட்டு இருக்காங்க. யாரு? ஹூப்போ பை பாண்டோன் ஆல் ஆந்திரப்பான்னா மென். மென்னுனா இந்த இடத்துல மென் அண்ட் விமன் பீப்புள், எல்லாராலுமே அறிந்து கொள்ளப்பட்டு எல்லாராலுமே வாசிக்கப்படுகிற. என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை மாறி இருக்குப்பா. எப்பா நீங்க தான்ப்பா எங்க ரெக்கமெண்டேஷன் லெட்டரு, உங்க லைஃப் தான்ப்பா. உங்க இதயத்துல அப்படி அழகா ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறார், எழுதி வச்சிருக்கிறாருப்பா. யூ காட் தி பாயிண்ட்? அததான் சொல்றாரு. 3வது வசனத்துல சொல்றாரு, யூ yourself are our letter of recommendation written on your hearts, carved on your hearts. உங்க இதயத்துல எழுதி இருக்கிற, to be known and be read by all men. சரியா? எல்லா மனுஷராலும் அறிந்து கொள்ளவும் வாசி. இது என்ன சொல்றாருன்னா, சேஞ்ச் ஆஃப் லைஃப் ஆஃப் கொரிந்தியன் பிலீவர்ஸ். உங்க இதயங்கள்ல பெரிய மாற்றம் ஏற்பட்டு உங்க வாழ்க்கை மூலமா அது வெளிப்படுது. பாத்தீங்களா? அதை நிறைய பேர் அறிஞ்சு வச்சிருக்காங்க, நிறைய பேர் படிக்கிறாங்க. படிக்கிறாங்கன்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா, உங்க வாழ்க்கை உங்களுக்கு எபிசோட் புத்தகம் மாதிரி இருக்குது. அதனால இன்னொருத்தவங்க எழுதிதான் பாராட்டணும் அவசியம் கிடையாது. நீங்களே பாராட்டப்படத்தக்கவங்க. ஏன்னா உங்க வாழ்க்கை மாற்றப்பட்டது. அந்த மாற்றத்தின் மூலமாக உங்க குணங்கள் வெளிப்படையா எல்லாருக்கும் தெரியுதுங்கிற. வாசிங்க 2வது வசனத்தை வாசிங்க. எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. ரைட். 3வது வசனத்தை மாத்திரம் பார்த்துட்டு முடிச்சிடலாமா? கொஞ்சம் பெரிய வசனம், ஆனாலும் இந்த இருதயத்துல எழுதி இருக்கிறதுனா என்னன்னு சொல்லி 3வதுல கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. 3ஓட இன்னைக்கு நம்ம முடிக்கிறோம். சரியா? நமக்கு இருக்கிற 5 minutes இருக்குது. ஸோ அதனால verse 3ஓட முடிச்சிடலாம். கொஞ்சம் பெரிய வசனம் தான், பட் இருந்தாலும் முடிச்ச ஒரு திருப்தி இருக்கும். ரைட். இப்ப 3வது வசனம், ஃபெனோரோமெனாய், பீயிங் ரிவீல்டு. நான் சொன்னேன் ஃபேனியோனா ரிவீல்னு அர்த்தம். சரியா? பீயிங் ரிவீல்டு, நல்ல வெளிப்படையா இருக்குப்பா. எது? போட்டி தட் எஸ்டே யூ, நீங்க எல்லாம் யூ ஆர் எபிஸ்டோலே, நீங்க எல்லாம் லெட்டரு. யாருக்கு? கிறிஸ்டோ. பீயிங் ரிவீல்டு, எல்லாராலும் வாசிக்கப்பட்டு எல்லாராலும் அழகா வெளிப்படையா இருக்குப்பா. உங்க வாழ்க்கை அவ்வளவு அப்பட்டமா இருக்குப்பா. அதுதான் கடிதம். யூ ஆர் a letter of Christ. இப்ப தெரியுதா? நீங்க கிறிஸ்துவுக்கு. ஓகே, அருமையான நிருபம்பா. ஏன்? டயக்கோனோனா சர்வெண்ட்னு அர்த்தம். சர்வ். டயக்கோனோ தேய்சானா ஹேவிங் பீன் மினிஸ்டர், எங்களாலே நீங்க ஊழியம் செய்யப்பட்டீங்க. ஹேவிங் பீன் மினிஸ்டர் டு. சரியா? எங்கள் மூலமா நீங்க ஆண்டவரை ஏத்துக்கிட்டீங்க. பூப்போ கேமோன் பையஸ், எங்க மூலமா நீங்க ஊழியம் செய்யப்பட்டீங்க. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, எங்க மூலமா உங்களுக்குள்ள சுவிசேஷம் போனுச்சுப்பா. அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி உங்க இருதயத்துல நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி உங்க குணங்கள், உறவுகள், வாழ்க்கை முறையை எல்லாரும் படிக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க, எல்லாருக்கும் வெளிப்படையா இருக்குது. இப்ப பாருங்க எங்க எழுதியிருக்கான் பாருங்க. அந்த கெக்ரா மெனேன்னு வருதுல, அதுக்கு முன்னாடி என் கெக்ரா மெனே. திருப்பியும் ஹேவிங் பீன் இன்ஸ்கிரைப்டு, எழுதப்பட்டு. ஏங்க ஏற்கனவே மாற்றம் ஏற்பட்டுதாங்க உங்க இதயத்துல வாழ்க்கையில இருக்கு, எழுதப்பட்டு. சரியா? அடுத்த காட்டுப்பா. எதனால எழுதப்படல? எழுதப்பட்டிருக்கு. ஹேவிங் பீன் இன்ஸ்கிரைப்டு, ரிட்டன். மெலனி, மெலனினா இங்கு. சரியா? இங்கு. எப்பா மையினால எழுதப்படலப்பா. இது என்ன மைய? மையினா லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் எப்படி எழுதுவீங்க? மையில தானே எழுதுவீங்க. அப்படி உள்ள மையினால எழுதப்படலப்பா. அப்ப எப்படி எழுதப்பட்டிருக்கு? அல்ல, பட் நோமாட்டித்தியோசோல்டாஸ், ஆஹா, ஜீவனுள்ள ஆவியானவர், ஓகே, அவரை கொண்டு எழுதப்பட்டிருக்குப்பா. அப்ப உள்ளத்துல மாற்றத்தை ஏற்படுத்தினது இங்கு கிடையாது, ஸ்பிரிட் ஆஃப் காட், நுமட்டித்தியோ. சரியா? தேவாவியானவர், ஜீவனுள்ள தேவாவியானவருடைய ஓகே மாற்றம் உங்க இதயத்துல ஏற்பட்டிருக்கு.
திருப்பியும் பழைய ஏற்பாடை கொண்டு வந்துட்டார் பாருங்க. இங்க இங்குங்கும் போது புதிய ஏற்பாடு. இந்த டேப்லெட்ஸ் ஆஃப் ஸ்டோன்னு போட்டாலே பழைய ஏற்பாடு. பிளேஸ் இன் லித்தினியாஸ். லித்தாஸ்னா ஸ்டோன், சரியா? நாட் ஆன். எதுல எழுதல? இதுக்கு முன்னாடி இங்கில் எழுதுறன்னாரு. இப்ப எதுல எழுதல? கற்பலகைகள்ல எழுதல, டேப்லெட்ஸ் ஆஃப் ஸ்டோன்ல எழுதல. அப்ப இதை எதை சொல்றாரு? நியாயப்பிரமாணம், லா. மோச எழுதினாரு தெரியுமா? அந்த நியாயப்பிரமாணம் மனுஷனை மாத்தாது. அது ஒன்லி என்ன சொல்லும்? எதை செய்யுங்க, எதை செய்யக்கூடாதுன்னு தான் அந்த நியாயப்பிரமாணம் சொல்லும். களவு செய்யாதப்பா, விபச்சாரம் செய்யாதப்பா, ஒரே தேவன் தான்ப்பா, இப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷனை மாத்திரம் தான் அந்த டேப்லெட்ஸ் ஆஃப் ஸ்டோன் கொடுக்கும். அதுல எழுதப்படல. அப்ப எதுல எழுதப்பட்டுச்சு? அல்லாஹ் என் திருப்பியும் டேப்லெட்ஸ். எந்த டேப்லெட்? எந்த கற்பலைகள்ல? கார்டியாஸ். ஏற்கனவே ஹார்ட். அப்ப எங்க? சார்கா, ஓகே, சார்கினைஸ், ஹியூமன் ஹார்ட்ஸ், மனிதனுடைய இதயங்கள்ல எழுதப்பட்டிருக்கு, சரியா? அந்த மாற்றத்தை தான் அங்க சொல்றது. கீழே காட்டுங்கப்பா. டேப்லெட் ஆஃப் ஹார்ட்ஸ், அவ்வளவுதானா? ஓகே, ஆஃப் ஹியூமன், சரியா? ஸோ சார்கிகாஸ்னா ஃபிளஷ்ன்னு சொல்லலாம். சார்கிஸ்னா ஆக்சுவலா ஃபிளஷ், சார்காஸ்னா ஃபிளஷ், ஓகே? அப்ப சதையில எழுதப்படும், சதையில, ஓகே? டேபிள் ஆஃப் ஹார்ட்ஸ் ஃபிளஷ். ஸோ அந்த மனுஷனுடைய உள்ள, சரியா? நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன், கேளுங்க. அண்ட் யூ ஷோ தட் யூ ஆர் அ லெட்டர் from Christ delivered by us, written not with ink but with the Spirit of the living God, not on tablets of stone but on tablets of human hearts. Okay, and the human தான் சார்கியாஸ். ஓகே, human hearts, fleshy hearts, இதயத்துக்கு எழுதப்பட்ட கடிதம்னு சொல்லி சொல்றேன், சரியா? ஸோ அதனால எங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் தேவை கிடையாது, உபச்சார நிறுவனங்கள் தேவை கிடையாது. ஓகே, பேப்டிஸ்ட் you can go. Thank you. Friends, many lessons are very powerful. So ரொம்ப அருமையா சொல்றாரு. அவங்களுடைய வாழ்க்கை ஊழியம் அந்த முறையெல்லாம் பயங்கர புலிமிக்னா அகேன்ஸ்ட், அட்டாக் பண்ணிடு இன்டைரக்டா. அதே நேரத்துல தாங்க செய்யற அந்த உண்மையான சரியான, ஓகே, அந்த வாழ்க்கை முறை ஊழியத்தை அவர்கள், சரியா? ரெண்டுமே இருக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், டிஃபென்ஸும் பண்ணணும், அஃபென்ஸும் பண்ணணும். வெறும் அஃபென்ஸே பண்ணிட்டு இருக்க கூடாது. குத்தம் காமிச்சிக்கிட்டே இவங்க எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்க, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, எது சரி அதை சொல்லணும்ல. ரெண்டுமே வேணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், so we are closing. Any questions, anything that you want to ask? Otherwise we can close with the word of ஜெர்மனி முடிச்சிடலாம். ஜெர்மனிங்க எனக்காக ப்ரே ஃபார் மீ. நான் இப்போ மதுரையில் இல்லை, ராஜபாளையம் ஒரு பைபிள் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். 3 days, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. நாளைக்கு மத்தியானம் சாப்பிட்டு மதுரை கிளம்பிடுவேன். ஸோ வென்ஸ்டே மார்னிங் வருவேன். ஸோ ஐ ஹவ் கிவன் மை 3 days கமிட்மெண்ட் டு ராஜபாளையம் பைபிள் காலேஜ் வேர் தெர் இஸ் எ நீடு. ஸோ இங்கே கிரிக் டீச் பண்ணுறோம். ஸோ அதில் ஜெர்மனிக்கு. ஸோ ரைட் நவ் ஐ மீன் ராஜபாளையம். அதனால வென்ஸ்டேலாம் உங்களுக்கு நான் இங்கேருந்து தான் எடுப்பேன், சரியா? ஸோ ப்ரே ஃபார் மீ அண்ட் மை ட்ராவல் அண்ட் மை மினிஸ்ட்ரி. ஓகே, ரைட். ஏதாவது பேசணுமா? நீங்கள் பேசுனா பேசுங்க, கேட்கறதுனா கேளுங்க. அதர்வைஸ் we can close with the prayer. ஜெர்மனி முடிச்சிடலாமா? ரைட். எடிசன் அண்ணா, can you lead us in prayer? ஒரு சின்ன ஜெர்மனி முடிச்சிருங்க. நேசிக்கும் நல்ல கர்த்தாவே, இந்த இரவு நேரத்திற்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். நம்முடைய வார்த்தைகளை கேட்கவும், அதை உள்ளல்படி புரிந்து கொள்ளவும், உயிர் உள்ள சாட்சிகளை நாங்கள் எங்கள் சபைகளை எழுப்பவும் எங்களுக்கு சொல்லித் தருகிறீர் கர்த்தாவே. எங்கள் ஊழியத்தை பகிர்ந்து கொள்ளவும், உம்மை முதன்மைப்படுத்தவும் நீர் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறீர். அதே சமயத்திலே சபையிலே நாங்கள் இருக்கிற இடங்களிலே எங்களுக்கு பின்னாலே இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்கிற மக்களை நீர் எழுப்பவும் நீர் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறீர். மற்றொரு இரவுக்குள் நாங்கள் உட்பட்டிருக்கிறோம். இரவின் மோசங்களுக்கும் விக்கிரங்களுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்தலும் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களிடம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you அண்ணா. Thank you அண்ணா for prayer. Friends, thank you. Next Wednesday ஷூரா மீட் பண்றோம், சரியா? No more Thursdays, Wednesday மீட். Bye bye. Thank you. Thank you, sir. Thank you.